நான் சொல்ல போகிற இந்த அறிகுறிலாம் உங்களுக்கு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு 2 மாடி படி ஏறணும், ஒரு லிஃப்ட் இருக்குது, மாடிப்படி ஏறினா மூச்சு வாங்கும், லிஃப்ட்டில் போயிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடை, நடந்து போனால் போகலாம் தான், ஆனால் வண்டி எடுத்துகிட்டு போவோம், நடந்து போனால் மூச்சு வாங்கும் அப்படின்னு தோணுதா? நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு நடந்து நம்மளால் போயிட முடியும், ஆனால் ஒரு ரேப்பிடோவை போடுவோம், நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், மூச்சு வாங்குவோம் அப்படின்னு தோணுதாங்க. கண்டிப்பாக ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணணும், என்டியூரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுங்க. அதுக்கு மிக மிக முக்கியமாக நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ்னால் ரொம்ப பூட்டுன்னு தண்டால் எடுக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் கொஞ்சம் பிரிஸ்கான வாக்கிங்காச்சும் போகணும். முக்கியமாக உணவு பழக்கத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறணுங்க. ஜங்க் ஃபுட்டு சிம்பிளாக இந்த ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஸ்வீட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது, எப்போயாவது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அக்கேஷனில் சாப்பிட்டுக்கலாம். அதையெல்லாம் தாண்டி நம்ம ஒயிட் ரைஸே டெய்லி சாப்பிட்றோம் அப்படின்னா எப்போயாவது சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கிறலாம், பாரம்பரிய அரிசி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவில் செய்கிற அந்த இட்லி தோசைக்கு பதிலாக நம்ம ஒரு கம்பு தோசை, ஒரு ராகி இட்லி அப்படி பண்ணிக்கலாம். அதே மாதிரி உளுந்து அப்படின்னா நம்ம வெள்ளை உளுந்து போட்டு இட்லியை வைக்காமல் கருப்பு உளுந்து போட்டு இட்லியை வச்சு சாப்பிடலாம். பாதாம் முந்திரிலாம் கொஞ்சம் ரெகுலராக நம்ம எடுத்துக்கிறலாம். அப்புறம் இந்த ஏலக்காய், சுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் அப்பப்போ ஏதாவது தண்ணியில் போட்டு காய்ச்சி குடிச்சிக்கலாம். இப்படி ரொம்ப முக்கியமான தானியங்கள் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் நம்மளுடைய சத்து அதிகமாகும். அதோட ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யும் போது கும்முன்னு நமக்கு ஸ்டாமினா ஏறிடுங்க. இதெல்லாம் என்னால் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, டைம் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பாரம்பரிய உணவுப் பொருட்கள் 36 வகையான இயற்கை பொருட்களை வச்சு எந்த கலரும் இல்லாமல், எந்த சுகரும் இல்லாமல், எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் நம்மளே கைப்பட தயாரிக்கக்கூடிய நம்ம தேநீர் இடைவேளையின் சொந்த ப்ராடக்டான ஆராவில் சத்து மாவு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க குடிக்கணும், நான் குடிக்கணுன்றதுக்காக பார்த்து நம்ம அரைக்கிற ஒரு ஆராவில் சத்து மாவு. நம்ம 2 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் யாருனாலும் குடிக்கலாம். அதை ஒரு பாலில் போட்டு கலந்து டெய்லி காலையில் ஒரு கிளாஸ் மட்டும் குடிச்சிங்கன்னா ஜம்முன்னு எனர்ஜி இருக்குங்க. இது சும்மா நான் வாய் வார்த்தையில் சொல்லலை, நான் குடிச்சு பார்த்து அனுபவிச்சு சொல்கிறேன். ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டு தொடர்ந்து 5 மாதமாக நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க கொடுத்த ஃபீட்பேக் அப்படி சூப்பரான ஃபீட்பேக் இருக்குது. அப்புறம் ஒருத்தவங்க அவங்களுடைய குழந்தை ரொம்ப விரும்பி குடிக்குது, முன்னாடி இருக்கிறத விட இப்போல்லாம் ஜங்க் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எனக்கு இது வேணும்னு கேட்குதுன்னு சொல்லி அவங்க குழந்தைக்காக 5 மாதம் தொடர்ந்து வாங்குற ஒருத்தவங்க இருக்காங்க. இப்படி நம்மளுடைய கஸ்டமர் டைவர்சிஃபைடாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்கிற ஃபீட்பேக்கும் அதுதான், நிறைய நமக்கும் செல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், ஸ்டாமினாவாக இருக்கணும், எனர்ஜியாக இருக்கணும்னா இயற்கை பொருட்கள் சாப்பிட்ணும். அதுக்கு நம்மளுடைய ஆராவில் சத்து மாவு நிச்சயமாக ஒரு நல்ல பொருளாக இருக்கும். யாருக்கு வேணுமோ இந்த இடத்துல ப்ராடக்ட் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி.